ஓவர்சீஸ் வங்கி ஓபிசி நலசங்கத்தின் 18ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய இடஒதுக்கீடு கொள்கை பற்றிய நிலைமை குறித்த ஒரு கருத்தரங்கத்தினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர், கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவர் ராஜசேகரன் அவர்களை, இங்கே வரவேற்பு ஆற்றிய சகோதரியார் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய DKS இளங்கோவன் அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய P. வில்சன் அவர்களே, வழக்குரைஞர் மற்றும் OBC வாய்ஸ் எழுத்தொழில் போர்டிலே அங்க வகித்து எங்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் பேயூர் தோழிபங்கன் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய திராவிடர் கழகத்தினுடைய பொருளாளர் தோழர் குமரேசன் அவர்களே, அடுத்து இந்த விழாவுடைய நிறைவுரை சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய கவிஞர் கலி பூங்கொன்றன் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய IOB பணியாற்றி பணி நிறைவு பெற்று அந்த நிலையிலும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களே, கூட்டமைப்பில் அங்க வைக்கக்கூடிய பேங்க் ஆஃப் பரோடா நலசங்கத்தின் சார்பிலே வருகை தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியராஜ் அவர்களே, CPCL சங்கத்தின் சார்பிலே வருகை தந்திருக்கக்கூடிய துரைராஜ் அவர்களே, ICF சார்பிலே வருகை தந்திருக்கக்கூடிய தோழர் அன்புகுமார் அவர்களே, யூனியன் வங்கி நலசங்கத்தின் சார்பிலே வருகை தந்திருக்கக்கூடிய தோழர் நடராஜன் அவர்களே, சந்திரன் அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே, பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலும் வணக்கம். இந்த விழாவினுடைய சமூக நீதி குறித்த பல்வேறு கருத்துக்களை எல்லாம் இங்கே எனக்கு முன்னாலே மிக சிறப்பாக விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரையில நம்முடைய அகில இந்திய கூட்டமைப்பின் சார்பில் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒன்றிய அரசுடைய கவனத்திற்கு தொடர்ந்து எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய கூட்டமைப்பினுடைய முயற்சியினால அரசனுடைய வேலை வாய்ப்பிலே விண்ணப்பிக்கக்கூடிய OBC தோழர்களுக்கு 3 ஆண்டுகள் வயது உச்சாரத்திலே சலுகை கிடைத்தது. 3 year ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே போல UPSC தேர்விலே எழுதுவதற்கு அவர்கள் ஒரு 7 முறை அந்த தேர்வினை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பினை நாம் பெற்று தந்திருக்கின்றோம். அதற்கு பின்னாலே UPA மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் நாடாளுமன்றத்தில் OBC உறுப்பினர்களுடைய அந்த அமைப்பினை உருவாக்குவதற்கு
தெலுங்கானா மாநிலத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய ஹனுமந்தராவுடைய அயராத முயற்சியினாலும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஒன்றிய அமைச்சராகவும் இருந்த நாராயணசாமி அவர்களுடைய துணையினாலும் ஓபிசி நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஒரு அமைப்பினை உருவாக்கி, ஓபிசி பார்லிமெண்டரி போரம் அவற்றை உருவாக்கி தொடர்ந்து பல்வேறு நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது கூட்டங்களை நடத்தி ஓபிசி பிரச்சனைகள் எல்லாம் அதில் விவாதித்து அவற்றையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியில நம்முடைய கூட்டமைப்பு அங்கே மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறோம். அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் கல்வியிலே இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன், பிற்படுத்தப்பட்டவருக்கு இல்லாத நிலையில இந்த நாடாளுமன்ற ஓபிசி அமைப்பு அதனை வலியுறுத்தி 2006 அதற்கான ஒரு சட்டத்தினை அன்றைய யூபி அரசு கொண்டு வந்ததன் காரணமாக இன்றைக்கு ஓபிசி பிரிவை சார்ந்த மாணவர்கள் ஐஐடி, ஐஏஎம், எய்ம்ஸ் போன்ற கல்வி நிலையங்களில் 27% இடஒதுக்கீடு பெறுவதற்கு அந்த அமைப்பு பல்வேறு சாதனைகளை செய்தது என்று சொன்னாலும் அந்த அமைப்புக்கு உறுதுணையாக இருந்தது நம்முடைய கூட்டமைப்பு. எதற்காக இதை நான் வலியுறுத்தி சொல்கின்றேன் என்று சொன்னால், அந்த சட்டம் நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட போது அதற்கு முன்னதாக இந்த ஓபிசி நாடாளுமன்ற அமைப்பு, ஓபிசி பார்லிமெண்டரி போரம் ஒரு கூட்டத்தினை ஹனுமந்தராவ் அவருடைய இல்லத்திலே நடத்தியது. அதுல மறுநாள் வரக்கூடிய அந்த கல்வி மசோதாவை பற்றிய குறிப்பு இந்த குழுவிலே விவாதிக்கப்பட்டது. அந்த மசோதாவிலே எங்கேயும் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்கின்ற வார்த்தை இல்லை. சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்கின்ற வார்த்தை மட்டும்தான் இருந்தது. ஆகவே நம்முடைய கூட்டமைப்பின் சார்பிலே அந்த மசோதாவிலே ஓபிசி என்கின்ற வார்த்தை இல்லை. ஏற்கனவே நீதிமன்றங்கள் ஓபிசி பிரிவினருக்கு எதிராக தொடர்ந்து தீர்ப்பினை தந்து வருகின்றது. இங்கே ஏற்கனவே சுட்டிக்காட்டியதை போல மண்டல் குழு பரிந்துரையின் அடிப்படையிலே விபி சிங் அவர்கள் கொண்டு வந்த 27% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உடனடியாக தடை ஆணையை உச்ச நீதிமன்றம் விதித்து அதற்கு பின்னாலே ஏறத்தாழ 1.5 ஆண்டுகள் கழித்து அந்த தீர்ப்பிலே எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் கிரீமி லேயர் என்கின்ற ஒரு முறையினை கொண்டு வந்தார்கள். இடஒதுக்கீடு 50% மேல் போகக்கூடாது என்று சொன்னார்கள். ஓபிசி பிரிவினருக்கு பதவி உயர்வில இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று சொன்னார்கள். இவையெல்லாம் அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கிலே வரவேண்டாத செயல்கள். அவர்களுக்கு தரப்பட்ட வழக்கினுடைய விவரம் பிபிசி போட்ட ஆணை செல்லுமா செல்லாதா, அல்லது அதற்கு பின்னாலே பி.வி. நரசிம்மராவ் அவருடைய ஆட்சியிலே அவர்கள் கொண்டு வந்த அந்த ஆணை செல்லுமா செல்லாதா, இதுதான் வழக்கு. ஆனால் அந்த வழக்கினை தாண்டி அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி, அதுவும் சுதந்திரத்துக்கு பின்னாலே முதலாக அப்பொழுதுதான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்று ஒன்றிய அரசிலே வருகின்றது. அந்த நிலையிலேயே அதற்கான பல தடைகளை ஏற்படுத்தினார்கள். ஆகவே நாங்கள் கூட்டமைப்பின் சார்பிலே இந்த கல்வி மசோதா வருகின்ற பொழுது நாங்கள் சொன்னோம், அதிலே சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்டோர் என்கின்ற வார்த்தை மட்டும் இருக்கின்றது. ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்கின்ற வார்த்தை இல்லை. 27% இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பிலே வருவதற்கான ஆணையிலே அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் வார்த்தை இருக்கின்றது. ஆகவே இந்த மசோதாவிலே ஓபிசி என்ற வார்த்தை இல்லை என்று சொன்னால், நாளைக்கு இந்த மசோதாவை குறித்து ஏதேனும் வழக்கு வருகின்ற பொழுது இதே நீதிபதிகள் ஓபிசி வேறு எஸ்சிபிசி வேறு என்று கூட சொல்லுவார்கள். அது நம்மை பாதிக்கும். ஆகவே அந்த வார்த்தையும் இணைத்து இந்த மசோதாவில் வர வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தினை கூட்டமைப்பின்
சார்பாக அந்த அமைப்பிலே அன்று மாலை நடைபெற்ற கூட்டத்திலே வைத்தோம். மறுநாள் மசோதா வர வேண்டி இருக்கின்றது. கல்வி அமைச்சராக இருந்த அர்ஜுன் சிங் அவர்கள் அந்த மசோதாவை கொண்டு வர இருக்கின்றார்கள். உடனடியாக ஹனுமந்தராவ் அவர்கள், அப்பொழுது மணி இரவு 9 மணி, உடனடியாக ஹனுமந்தராவ் அவர்களும் நாராயணசாமி ஐயா அவர்களும் உடனடியாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அவரிடத்திலே தொடர்பு கொண்டு இந்த மசோதாவிலே இப்படி ஒரு செய்தி இருக்கின்றது, ஆகவே அந்த வார்த்தையை சேர்த்துத்தான் நாம் மசோதா கொண்டு வர வேண்டும், அப்பொழுதுதான் முழுமையாக இருக்கும் என்பது எங்களுடைய அமைப்பினுடைய ஒரு கோரிக்கை. அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். கல்வி அமைச்சரிடத்தில் நாங்களும் சென்று சந்திக்கின்றோம், நீங்களும் சென்று சந்தியுங்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக அர்ஜுன் சிங் அவர்களுடைய இல்லத்திற்கு திரு நாராயணசாமி சார் அவர்களும் ஹனுமந்தராவ் அவர்களும் சென்றார்கள். நாங்களும் சில நிர்வாகிகள் இங்கே சென்றோம். அவரிடத்தில் இந்த பிரச்சனை சொல்லப்பட்டது. அந்த வகையிலே அர்ஜுன் சிங் அவர்கள் சமூக நீதி கண்ணோட்டத்திலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட காரணத்தினாலே அந்த மசோதாவிலே ஓபிசி என்கின்ற வார்த்தையை சேர்த்து இன்னொரு நாளிலே கொண்டு வருவோம் என்று மறுநாள் கொண்டு வர வேண்டிய மசோதாவை தள்ளி வைத்து ஒரு வாரம் கழித்து ஓபிசி என்கின்ற வார்த்தையை இணைத்து அந்த மசோதா வந்தது. அது நம்முடைய கூட்டத்தினுடைய அயராத முயற்சியின் காரணம். அதன் காரணமாக அந்த மசோதா நாடாளுமன்றத்திலே வந்த நேரத்திலே கூட்டத்தினுடைய நிர்வாகிகள் நாங்கள் அங்கே இருந்தோம். நாங்கள் அங்கே பார்வையாளராக அமர்த்தப்பட்டு அந்த மசோதா நிறைவேற்றும் பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் அங்கே இருந்தோம். நாடாளுமன்ற அந்த கேலரியிலே 6 மணியோடு எந்த பார்வையாளரும் அனுமதிக்கப்பட முடியாது, எல்லோரும் அனுப்பப்படுவார்கள். அதற்கு பின்னாலே விவாதம் நடைபெற்றாலும் பார்வையாளர் வரிசையில யாரும் இருக்க முடியாது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய விதி. அந்த மசோதா வருகின்ற போது மாலை 6 மணியை தாண்டி விட்டது. அர்ஜுன் சிங் அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்தால் இந்த மசோதா நிறைவேறவில்லை. நாங்கள் எங்களுடைய காவலர்கள் எங்களை வெளியேற சொன்னார்கள். நாங்கள் வெளியே வரும் பொழுது மீண்டும் எங்களுக்கு ஒரு குறிப்பு வருகின்றது, நீங்கள் 5 பேர் நாங்கள் நிர்வாகிகள், நீங்கள் மட்டும் இங்கேயே இருந்து நிறைவேறுகின்ற வரை நீங்கள் இருக்கலாம் என்று சொன்னார். காரணம் அந்த அளவிற்கு அந்த மசோதாவிலே நாங்கள் ஈடுபட்ட காரணத்தினாலே அங்கிருந்த ஓபிசி அமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்துணை பேருமே கூட்ட நிர்வாகிகள் இதில் இருந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார். எதற்காக இதை சொல்லுகின்றேன், அந்த ஒரு வரலாற்று முக்கிய அந்த மசோதா வருகின்ற பொழுது கூட்டமைப்புடைய ஒரு முயற்சி எந்த அளவுக்கு இருந்தது என்பதற்காக சொல்லுகின்றேன். அதற்கு பின்னாலே நாடாளுமன்ற பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒரு குழு 2012 நிறைவேற்றப்பட்டது. அதை பற்றி நம்முடைய திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் கூட சொன்னார்கள். அவர்கள் அந்த குழுவிலே பல்வேறு கட்டங்களில் உறுப்பினராக இருந்தார்கள். அது வந்ததற்கு பின்னாலே நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் அதன் மூலமாக சிலவற்றை கொண்டு வந்து நிறைவேற்றினோம். இன்றைக்கு நம்முடைய கூட்டமைப்பின் முயற்சியின் காரணமாக ஐபிபிஎஸ் தேர்விலே ஓபிசி உறுப்பினர் என்கின்ற முறையில் ஒரு விண்ணப்பித்தால் 5 நாட்கள் இலவசமாக பயிற்சி தரலாம் என்கின்ற ஆணையை இந்த கூட்டமைப்பு தான் பெற்றுத் தந்திருக்கின்றது. அதுபோல பல செய்திகள் எல்லாம் சொல்ல முடியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இடஒதுக்கீடு நிலை என்னவென்று சொன்னால் அது இன்றைய ஒன்றிய அரசுடைய அந்த தொடர்ச்சியான முயற்சியின் காரணமாக இன்றைக்கு ஐசியூவில் தான் இருக்கின்றது. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், நாம் இன்றைக்கு ஐசியூவில் இருக்கின்றோம். அந்த அளவிற்கு இடஒதுக்கீட்டை எவ்வாறெல்லாம் ஒழித்து கட்ட முடியுமோ அவ்வாறெல்லாம் அதனை சிதைத்துக் கொண்டிருக்கின்றது இன்றைய அரசிலே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் தன்மை. ஒவ்வொரு பிரச்சனையிலும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உயர் அதிகாரிகள் நமக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கிரீமி லேயர் என்கின்ற ஒரு முறையினை கொண்டு வந்தது. அது எந்த அளவிற்கு நம்மை பாழ்படுத்தி இருக்கின்றது என்பதெல்லாம் வங்கியில் இருக்கக்கூடிய தொடர்கள் தெரியும். இன்றைக்கு வங்கியில் இருக்கக்கூடிய குரூப் ஏ பதவியில் இருக்கிறவரும் இந்த ஸ்கேல் 1 ஆபீசரும் இருவரும் ஒன்று என்று சொல்லுகின்றது ஒன்றிய அரசு. இதை விட முட்டாள்தனமான ஒரு ஒப்பீடு உலகத்திலேயே இருக்க முடியும். வங்கியிலே ஸ்கேல் 1 ஆபீசர் என்பவர் அவர் சூப்பர் கிளர்க் மாதிரி, அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் குரூப் ஏ அதிகாரம் என்பவர் ஐஏஎஸ் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பதை ரெண்டையும் ஒப்பிட்டு நீங்களும் கிளீவிலே என்று வெளியே தள்ளியிருக்கிறீர்கள்.
இதை கேட்பதற்கு நாதி கிடையாது. தொடர்ந்து நம்முடைய கூட்டத்தில் சொல்லியிருக்கிறோம், இந்த கிரீமி லேயர் முறையே அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது. அதை உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்தது தவறு. ஆகவே நாடாளுமன்றம் அதனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஆனால் எந்த அரசியல் கட்சியும் அதிலே முனைப்பாக அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற முனைப்பிலே நம்முடைய வருத்தம் எல்லாம் என்றால் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு கூட அந்த கிரிமினலை ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற அந்த வேகம் இல்லை என்பதுதான் நம்முடைய வருத்தம். காரணம், இன்றைக்கு இந்தியாவிலேயே கிரிமினல் என்கின்ற முறை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த அரசு வேலைக்கும் சரி, கல்வி நிலையங்களில் அனுமதி பெறுவதற்கும் சரி, இங்கே பிற்படுத்தப்பட்டவர்கள் கிரிமினல் கிடையாது. காரணம், அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்று வாதிட்டு அதிலே வெற்றி கண்ட ஒரு மாநிலம். அவ்வாறு வெற்றி பெற்ற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு இது கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான அந்த வலிமை, அந்த ஒட்டுமொத்தமான அந்த வேகம் ஏன் இல்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி. இதை தமிழ்நாட்டிலிருந்து சொல்லாமல் வேறு யார் சொல்ல முடியும்? இன்றைக்கு நீட் எதிர்ப்பு என்று சொன்னால் தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருக்கின்றது. நீட்டினுடைய அந்த பாதகங்களை நாம் புரிந்து கொண்டதாக சொல்லுகின்றோம். இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் ஓரளவு புரிந்து கொண்டு வருகின்றன. ஆனால் கிரிமினலை பொறுத்தவரை ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரலும் அதற்கு எதிராக இல்லை? நான் அரசியல் கட்சிகளை சொல்கின்றேன், நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பார்த்து கேட்கின்றோம், எதற்காக அதனை நாம் விட்டு வைத்துக் வேண்டும்? அதன் காரணமாக என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கிறது சொன்னால், இன்றைக்கு யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றதோ அந்த குடும்பங்கள் எல்லாம் கிரிமினல். யாருக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படாத நிலையிலே இருக்கின்றார்களோ அவர்கள் செல்லலாம் என்று சொன்னால், ஏற்கனவே வில்சன் சார் அவர்கள் சொன்னார்களே, not found suitable என்று சொல்லி அதன் காரணமாக நாம் வெளியே தள்ளப்படுகின்றோம். ஒரு பக்கம் வாய்ப்புள்ள ஓபிசி கிரீமி லேயர் என்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்திலே ஓபிசியிலே முதல் கட்டமாக உள்ளே நுழைந்தவர்களுக்கு நாட் ஃபவுண்ட் சூட்டபிள் என்று சொல்லி வெளியே தள்ளப்படுகின்றார்கள் என்று சொன்னால், எந்த காலத்திலே நாம் இந்த இடஒதுக்கீட்டை குறைந்தபட்சம் 27% பெறுவது? இன்றைக்கு ஏறத்தாழ 93 32 ஆண்டுகள் கழித்து நம்முடைய நிலைமை என்னவென்று சொன்னால், எங்கேயும் நாம் 27% அடையவே இல்லை. எல்லா கட்டங்களிலும் இதற்காக ஒரு புத்தகத்தை நாங்கள் போட்டு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் கொடுத்து, இதையாவது பாருங்கள், நம்முடைய நிலைமை என்ன கதியாக இருக்கின்றது, இதனை படித்தாவது பேசுங்கள் என்று சொன்னோம். ஆனால் பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. மேடைகளிலே பேசுவது என்பது வேறு, நாடாளுமன்றத்திலே ஒட்டுமொத்தமாக பேசுவது என்பது வேறு. நான் சொல்லுவதெல்லாம் அங்கே ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கு இழைக்கப்படுகின்ற சமூக அநீதியை பற்றி ஏன் ஒட்டுமொத்தமாக பேச மறுக்கின்றார்கள்? அதுதான் நம்முடைய கேள்வி. ஆண்டாங்கே ஒருவர் அங்கே பேசுவது என்பதெல்லாம் எடுபடாது. இந்த அரசியல் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நின்றால் தான் நாம் வெற்றி பெற முடியும். அந்த ஒற்றுமையை 2004 முதல் 2016 வரை நம்ம கூட்டமைப்பின் சார்பிலே அங்கே ஓபிசி பார்லிமெண்ட் போரம் என்பதை உருவாக்குவதற்கு அங்கே ஹனுமந்தராவ் அவர்கள் இருந்தார்கள். அவருக்கு பின்னாலே அந்த முயற்சியில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இறங்கவில்லை என்பதை வருத்தத்தோடு சொல்ல விரும்புகின்றேன். காரணம், நாம் இன்றைக்கு ஓரளவு உள்ளே இருக்கின்றோம். ஒரு சிலர் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர் வங்கியிலும் பல துறைகளில் வந்திருக்கிறார்கள். ஆனால் இது இதோடு முடிந்து விடக்கூடிய நிலைமையிலே தான் இருக்கின்றது. இன்றைக்கு அவுட் சோர்சிங் முறையிலே வேலையில பலர் நியமிக்கப்படுகின்றார்கள். இடஒதுக்கீடு கிடையாது. லேட்டரல் என்ட்ரி முறையில ஜாயிண்ட் செக்ரட்டரி தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். பகிரங்கமாக நாடாளுமன்றத்தில் அமைச்சர் சொல்கின்றார் இடஒதுக்கீடு கிடையாது என்று. அவரை வரித்து அங்கே பதில் பேசுவதற்கு எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் தயாராக வெளிப்படையாக அமைச்சர் சொல்கின்றார் லேட்டரல் என்ட்ரியில இடஒதுக்கீடு கிடையாது. இன்றைக்கு டெல்லியில ஒரு கல்லூரியில வெளிப்படையாக அதனுடைய பிராஸ்பெக்டஸ்ல போட்டிருக்கிறார்கள், இந்த ஆண்டினுடைய கல்வி கட்டணம் பிற்படுத்தப்பட்டோருக்கு 55,000 ரூபாய், இடபிள்யூஎஸ்க்கு 0, எந்த கட்டணம் இல்லை.
கேட்பதற்கு நாதி. இதை பற்றி தொடர்ச்சியாக பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றோம். இது என்ன மாதிரியான ஒரு நீதி? இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய உயர் ஜாதியிலே 8 லட்சம் வருமானம் பெறக்கூடியவருக்கு கட்டண சலுகை முற்றிலுமாக கிடையாது. கட்டணம் முற்றிலுமாக கிடையாது. ஆனால் பிற்படுத்தப்பட்டவருக்கு கிரிமினல் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு 55,000 ரூபாய் ஆண்டு கட்டணம் என்று ஒரு கல்லூரி, ஒன்றிய அரசுடைய கல்லூரி சொல்லுகின்றது. அதை பற்றி கேட்பதற்கு நாதி இல்லை என்று சொன்னால் என்ன நிலைமையில நாம் இருக்கின்றோம்? ஒன்றாக என்னால் சொல்ல முடியும். பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் 27% இடஒதுக்கீடு தர முடியாது என்று பல்கலைக்கழகம் சொல்லுகின்றது. அந்த பல்கலைக்கழகம் ஒன்றிய அரசு மாநில அரசுடைய 2 அரசுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. அங்கே தொடர்ந்து 3 மாதமாக ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய கூட்டமைப்பின் சார்பில் அங்கே சென்று அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவாக அங்கே பேசி இருக்கின்றோம். ஆனால் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுவதில்லை. ஒவ்வொன்றாக நம்மளால சொல்ல முடியும். இன்றைக்கு நிரப்பப்படாத பதவிகள் என்று சொல்லி 11 லட்சம் பதவிகள் அமைச்சர் சொல்கிறார் நாடாளுமன்றத்திலே. நாங்கள் 11 லட்சம் பதவிகளை நிரப்பாமல் இருக்கின்றோம். சட்டையை பிடித்து ஒடுக்க வேண்டாமா? அதை விட என்ன வேலை உனக்கு கேட்க வேண்டாமா? ஆண்டுக்கு 2 கோடி பேர் வேலை தருவேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு அரசு 11 லட்சம் பதவிகளை நிரப்பாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று ஒட்டுமொத்த நாடாளுமன்றம் கேட்டிருக்க வேண்டாமா? அந்த 11 லட்சம் என்று சொன்னால் அதுல 27% எத்தனை பேர், எத்தனை லட்சம் உள்ளே சென்றிருக்க முடியும்? அந்த வாய்ப்பு எல்லாம் ஒரு அரசு மறுக்கின்றது என்று சொன்னால் இவற்றையெல்லாம் கேட்காம வேற என்ன கேட்க போறோம்? வேற சொந்த சலுகைக்காக நாடாளுமன்றம்? மக்கள் பிரச்சனைகளை, இந்த நாட்டுடைய பெரும்பான்மை மக்கள் பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக நாம் பேசாத வரை நம்முடைய நிலைமை இதை விட கேவலமாக, இன்னும் மோசமாக, இன்னும் நாம் சமூக அநீதியில உழக்கப்படக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளும் என்பதில் எந்த சந்தேகம் வேண்டாம். இந்த அரசு தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னால் முற்றிலுமாக இடஒதுக்கீடு பேரிலே இருக்கும், நடைமுறையிலே இருக்காது. அத்துணை பதவிகளும் இன்றைக்கு அவுட் சோர்சிங் முறையிலே செல்கின்றது. இன்னும் சொல்ல போனால் தேர்தலே இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்திலே மட்டும் அதிலே பணியாற்றக்கூடிய பல தோழர்கள் பணியாளர் பதவிகள் இருக்கின்றன. ஒன்று கூட விளம்பரங்களிலே வருவதில்லை. அவர்கள் இந்த ஆட்சிக்கு தகுந்த அந்த அவர்களை அவர்களாகவே உள்ளே சேர்த்துக் கொள்கின்றார்கள். டெம்பரரி ஸ்டாஃப் என்று சொல்லுகின்றார்கள். தற்காலிகம் என்று சொல்லி உள்ளே நுழைகின்றார்கள். ஒரு 6 மாதம் கழித்து அவர்கள் நிரந்தரம் என்று சொன்னாலும் கேட்பதற்கு சொன்னார்கள். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மட்டும் நான் சொல்லுகின்றேன், அன்றைய இருக்கக்கூடிய அத்துணை பதவிகளும் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மட்டும் உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள். இதே போல ஒவ்வொரு நிறுவனங்களிலும் இன்றைக்கு அதே போன்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் தடுத்தால்தான் சமூக நீதி. இல்லை என்றால் என்ன சமூக நீதி நம்ம பேப்பர்ல. அதே போல இன்றைக்கு ஐஐடி டிராப் அவுட் ரேட்ஸ், அங்கே நாம் பாடுபட்டு 27% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஒரு சட்டம் மாணவர்களை உள்ளே சேர்த்தால் அந்த மாணவனாலே அந்த பட்டப்படிப்பை முழுவதுமாக படிக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு இல்லை. அவர்கள் உள்ளே அங்கே பாகுபாடு காரணமாக வெளியேறக்கூடிய தன்மையை அந்த நிறுவனம் உருவாக்குகின்றன. அந்த மாணவர்களுக்கான ஒரு எந்த விதமான ஒரு ஆதரவும் அந்த பேராசிரியர்கள் இல்லை. காரணம், பேராசிரியர் பதவி ஒட்டுமொத்தமாக பார்ப்பனர்கள் கையிலே இருக்கின்றது. அது முழுக்க முழுக்க ஒரு அங்ககாரமாக இருக்கின்றது. நம்முடைய மாணவர்கள் அங்கே செல்லும் பொழுது அவர்கள் ஒரு வேறொரு உலகத்திலே வாழ்வது போன்ற ஒரு எண்ணத்தை தான் ஐஐடி மூலம் உருவாக்குகின்ற காரணத்தினாலே அந்த மாணவர்கள் எல்லாம் அதிலிருந்து வெளியேறக்கூடிய தன்மையிலே நாடாளுமன்றத்திலே அமைச்சர் சொல்கின்றார் டிராப் அவுட் ரேட், அதில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு எண்ணிக்கை தான் மிக மிக அதிகம். இதுதான் நிலைமை. இன்றைக்கு கிரீமி லேயர் ஒழிக்கப்பட வேண்டும். அந்த வருமான உச்சவரம்பு பற்றி பேசினார்.
முதல்ல கிரீமிலேயே கூடாதுங்கிறப்ப வருமான உச்சரிப்பு எதுக்கு? அது 8 லட்சமா இருந்தாலும் 12 லட்சமா இருந்தாலும் எது இருந்தாலும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தின் படி 102, 105 பிரிவின் படி பிற்படுத்தப்பட்டவர்கள் யார் என்று அரசியல் சட்டம் வரையறுத்து விட்டது. யாரெல்லாம் மத்திய அரசு பட்டியலில் இருக்கின்றார்களோ, மாநில அரசுடைய பட்டியலில் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர். எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் ஷெட்யூல்டு என்று இருக்கின்றதோ அதே போல இதற்கும் ஷெட்யூல் 102, 105 வந்ததற்கு பின்னாலே உருவாகி இருக்கின்ற காரணத்தினாலே அதிலே மேலும் நீங்கள் பாகுபாடு காட்ட முடியாது என்கின்ற ஒரு கருத்தினை சட்ட நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே அவற்றை சுட்டி காட்டி நீங்கள் அரசியல் சட்டத்தின்படி கிரிமிலேயே கொண்டு வர முடியாது என்ற நிலைமையிலே அதனை நீக்க வேண்டும் என்று நம்முடைய கூட்டமைப்பின் சார்பிலே நாங்கள் மனு என்று தொடர்ந்து அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை சொன்னால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட அதை பற்றி பேச தயாராக இல்லை என்று சொன்னால் நான் எந்த நிலைமையில் இருப்பேன்? ஆகவே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாம் இங்கே அழுத்தத்தை அதிகமாக தர வேண்டும். ஒவ்வொரு அமைப்பும் அவர்களுக்கு தொடர்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களே நீங்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் மட்டும் பேசாமல் உங்கள் கட்சி சார்ந்து பேச வேண்டும். எல்லா உறுப்பினர்களையும் அழைத்து சென்று பிரதமரை சந்தித்து பேச வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அதற்கு இது போன்ற ஒரு கலந்துரையாடல்கள், இது போன்ற ஒரு கூட்டங்களிலே இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் நாம் பேசுவதன் மூலம் இது போன்ற செய்திகளை நம்முடைய தோழர்கள் உருவாக்கி நீங்கள் இதனை பரப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ராஜசேகரனுடைய அயரான முயற்சிக்கு கூட்டமைப்பு சார்பிலே என்னுடைய நெஞ்சம் கலந்த பாராட்டையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.